இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோல்டு, சில்வர். நெக்ஸ்ட்டா கமாடிட்டி சைக்கிள்ல வந்து காப்பர் தான் காப்பர். இருக்கு. இப்ப எப்படி நம்ம கோல்டு, சில்வர் வந்து ஜுவல்லரியாவோ, இல்ல ETF இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோமோ, கமாடிட்டில மட்டும் தான் காப்பர வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ காப்பர வந்து மேலும் எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது? காப்பர் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் நம்ம பண்ணலாம். காப்பர் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கே. அது மாதிரி ஸ்டாக் நம்ம தேர்ந்தெடுத்து அது மாதிரியும் செய்யலாம். ஓகே. இந்த சிங்க் இருக்கிற மாதிரி இந்த காப்பர் இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணலாம். இல்லை காப்பர்லேயே MCXலேயே அதுலேயும் நம்ம ஒரு டெக்னிக்கல்லாம் பார்த்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓரியன்டாக சில கமாடிட்டி பேசிஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். எப்படி லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் இது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஜெனரிக் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஃபண்ட் இருக்குது, பாண்டு இருக்குது, பாண்டு ஓரியன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி கமாடிட்டி ஓரியன்ட். இப்போ புதுசாக இந்த ரேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த அதெல்லாமும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்கார்பரேட் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். இப்படி நமக்கு ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நம்ம பழசையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இப்போ புதுசாக என்னென்ன ட்ரெண்டு வருது, அதே மாதிரி சில்வர் சம்மந்தப்பட்டதுலேயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது சில்வர்னுடைய கமாடிட்டியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணலாம்.